வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு ஆனியன் அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு கூட நாம் 1 கப் அளவுள்ள அரிசி மாவை சேர்த்துட்டு நாம் தண்ணி விட்டு அடமாவு பதத்துக்கு நாம் இதை பிசையலாம். உப்பு நீங்கள் பிசைஞ்சிட்ட பிறகு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவையை கொட்டிக்கோங்க. பட்ன ரவை இதை கொட்டிட்டு நாம் அடமாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை விட்டு நாம் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா உருண்டையாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அடமாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட போகிறீங்க, அப்படி இருக்கக்கூடாது. நல்லா நம்ம ராகி அடை தட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்க, நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அதை இப்படி நல்லா பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு தான் தண்ணி விடணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. உப்பு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சும்மா கூட சாப்பிட்லாம். வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு தேங்காயும் நல்லா சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை பிசைய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பிசறி வச்சுக்கணும். இப்போ வாங்க நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேனை நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயை நல்லா தொடச்சிக்கோங்க. ஒரு துணி எடுத்துட்டு தோசை தவாவை நல்லா எண்ணெயை விட்டு தொடச்சிக்கோங்க. கையில் தண்ணியை நனைச்சிட்டு இதை இந்த மாதிரி தட்டுங்க. வாழலை அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தட்டலாம், இல்லை பால் கவர் அந்த மாதிரி இருந்தாலும் இதை நீங்கள் தட்டி இதில் போடலாம். உங்களுக்கு இந்த ஷேப் வரத்துக்கு கொஞ்சம் ஈரத்தை தொட்டு தொட்டு இப்படி தட்டினீங்கன்னா நல்லா மெலிசாக கிடைக்கும். கையில் தண்ணியை நனைச்சி இதை தொடுங்க. எனக்கு பழக்கன்றனால நான் அதை அப்படியே இது பண்ணுறேன். நீங்கள் கையை நனைச்சி தட்டுங்க, மெலிசாக இருக்கும். இதை சுற்றிரும் நாம் எண்ணெய் விடலாம். நல்லா இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை சுற்றி நாம் எண்ணெய் விடலாம். பாருங்கள், இதை சுற்றிரும் எண்ணெய் விடுங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 ஓட்டையை போட்டு அதுலேயும் எண்ணெயை விடுங்க. அப்போ தான் அடியில் எண்ணெய் இறங்கி உங்களுக்கு வேகும். இங்கே பாருங்கள், தோசை கரண்டியால் சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே எதுக்கு போடுறோன்னா, இப்போ எண்ணெயை இங்கே விட்டிங்கன்னா அது அப்படியே பரவி வெளியில் தான் வரும், இதில் இறங்காது. அதனால் இந்த ஓட்டையில் விட்டிங்கன்னா இது எண்ணெய் இந்த ஓட்டை வழியாக அடியில் போகும். அப்போ உங்களுக்கு சீக்கிரம் நல்லா வேகும். அவ்வளோதான். எண்ணெய் விட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா வேகும். சும்மா இப்போ பாருங்கள், திருப்பி போய் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது இன்னுமே கலர் வரும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக திருப்பி போட்டேன். நான் அதுக்கப்புறம் அது வெந்தோடனே நான் திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா எவ்வளோ நல்லா செவந்திருக்கு பாருங்கள். இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஆனியன் போட்டிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சின்னதாக கூட செய்யலாம், குட்டி குட்டியாக கூட தட்டி எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். ஈஸியான டிஷ்ஷு தான். அரிசி மாவு இருந்தால் போதும். செஞ்சு பாருங்கள். ஆனியன் அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் தேங்காவை பல்லு பல்லாக கூட நறுக்கி போட்டுக்கலாம்.
வயசானவங்களால கடிக்க முடியலைன்னா நீங்கள் துருவி போட்டுக்கலாம். இந்த பல்லாக போட்டால் கூட நடுவில் சாப்பிடும் போது அந்த தேங்காய் வரும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நான் இதை ரெடியானோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சின்னதாகவும் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது பாருங்கள், ஒரு பேனில் 2 பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் குட்டியாக வேணாலும் அழகாக குட்டி குட்டியாக செய்யலாம். நான் உங்களுக்காக இந்த மாதிரி சின்ன சைஸ்லேயும் செஞ்சு காட்டியிருக்கேன். இது எப்பவும் போல் செய்கிற மாதிரி தான் செய்யணும். நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெய் விடுங்க. நான் திருப்பி போட்டுட்டேன். இது நல்லா சிவந்த பிறகு எடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள் அடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் 2 பக்கமும் அடை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.